ஹலோ 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 யார் சார் நீங்கள்? சார் நீங்கள் அபயோட ஃப்ரெண்டா சார் நீங்கள்? சார் உங்களுக்கு கேட்குதா சார்? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அபய் யாரோ கொண்டுட்டாங்க சார். ஹலோ ஹலோ சார். ஹலோ 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 சார் கேட்குதா சார்? உங்கள் வாய்ஸ் எனக்கு கேட்கல. ஹலோ ஹலோ யாமினி, ஆதி டேய் நில்றா. சொன்னா கேளுடா, நில்றா. வேணாடா ஆதி. டேய் வேணா. டேய் நில்றா டேய். ஆதி டேய் வேணா. ஆதி சொன்னா கேளு. ஆதி வேணா. லூசாடா நீ. பைத்தியம் பைத்தியம். அடிச்சு நானே உன்னை கொன்னுடுவேன். போய் சாவு. எனக்கு என்ன? எப்படியாச்சும் போடான்னு போட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னால முடியலடா. அது அதான் நீ படுற வேதனையை பார்த்துட்டு என்னால விட்டுட்டு போக முடியலடா. சரிடா, நான் உன் வழிக்கே வரேன். இன்னும் எத்தனை நாள் இப்படி இருப்ப? ஆதி, டே ஆதி, உன்னோட சூழ்நிலையும் எனக்கு புரியுது. நீ படுற வேதனையும் எனக்கு புரியுது. அது நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும்ன்ற அவசியமே இல்லை. இதுக்கெல்லாம் தீர்வு சாகர் தான் நினைச்சா அதான் முட்டாள்தனமான முடிவு. இங்க பாராதி, உன்னை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு டாக்டர் ஜேம்ஸும் எங்க டீமும் எவ்வளவு ட்ரை பண்றோன்னு தெரியுமா? நீ சாகிறதுனால யாமினிக்கு என்ன பிரயோஜனம்? உன்னோட யாமினிய கொன்னவன் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருப்பான். அட்லீஸ்ட் அவன் எதுக்கு கொன்னா? அவன் உன்னோட எதிரியா இல்ல யாமினியோட எதிரியா? அது கூட தெரியாம எப்பவும் சாகணும் சாகணுங்கிறீங்க. வெக்கமா இல்ல? நான் என்ன செய்யணும்? ஆதி, நான் சொல்றபடி நீ கேட்டா நீ புது மனுஷனா மாறலாம். புது வாழ்க்கை வாழ்வ. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் டாக்டர். சி மிஸ்டர் ஆதி, நீங்க இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேஜை வந்து PTSDன்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். We have done lot of research to modify or completely erase the unwanted memories in the human brain by using and exploring the techniques of ECT. ஆதி, அந்த காலத்துல ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அந்த நோயாளிகளை குணப்படுத்துவாங்க இல்லையா? அதான் ECT. There is nothing much to worry. ECTல வந்து மெமரியை மாடிஃபை பண்ண முடியும்ட்டு 1960ஸ்லேருந்தே லாட் ஆஃப் ஸ்டடீஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பட் தேர் வர் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ், ட்ராபேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி ஸோ புதுசாக மெடிக்கல் ப்ரோட்டோகால், ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் எல்லாம் செட் பண்ணி தே ஹவ் ட்ரைட் இட் ஆன் லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ். தென் தே ஹவ் அச்சீவ்ட் லாட் ஆஃப் சக்ஸஸ் ஆல்சோ. லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ட்ரைட் அண்ட் சக்ஸஸ் வாஸ் அச்சீவ்ட், பட் நாட் இன் இந்தியா. We are confident of achieving success with this treatment on you. But no one can assure you 100%. There is always an element of risk involved. What risk, doctor? It's absolutely fine. I'm ready to take the risk. It's okay, doctor. Very good, Adi. அப்ப இன்னைக்கு அட்மிட் ஆயிடுங்க. டாக்டர் ஜேம்ஸ், MCI ப்ரோட்டோகால் படி ஃபார்ம்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆதியோட சிக்னேச்சர் வாங்கிடுங்க. டாக்டர் சத்யா, அந்த ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன், பிளட் ரிப்போர்ட், ECG எல்லாம் என் டேபிளில் சப்மிட் பண்ணுங்க. ஓகே சார். தம்பி, அந்த ஃபைல் எடுத்துட்டு வாப்பா. ஓகே சார்.
வணக்கம் ஐயா. எந்த பிரச்சனையுமே இல்லையா. எல்லாரும் பாதுகாப்பா பத்திரமா இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இந்த மண்ணோட மனம் என்ன தெரியுமா? எதிரியா இருந்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டு அவங்க பசியை போக்குறது தான். உங்க பையன் கூட உங்களை இவ்வளோ பத்திரமா பார்த்துக்க மாட்டான். உனக்கு என்னதான் வேணும்? இவ்வளவு வருஷமா எங்களை சித்திரவதை பண்ற, ஒரேடியா எங்களை கொன்ற. கொந்துட்டா உன் பையன் எப்படி கிடப்பா? இத்தனை வருஷமா திரும்பி வராத என் மகன் எப்படி வருவான்னு சொல்றீங்க? வருவா. அதனால தான் உன் மகளை உயிரோட விட்டுருக்கேன். கண்டுபிடிப்பான். அப்பா அம்மாவை காப்பாத்தனல்ல. என் பையன் எங்க இருக்கான்னு தெரியல. வளர்ந்த வயசுக்கு வந்த பொண்ணை கண்ணில் காட்டாம இப்படி கொடுமைப்படுத்துறியே, நல்லா இருப்பியா நீ? இதே வைராகியம் தான் எனக்கும். என் பொண்ணு நஸ்ரியா உயிரோட இருந்திருந்தா உன் பொண்ணு வயசு தான் அவளுக்கும் இருந்திருக்கும். இனி அவளை பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கு தான் இந்த தண்டனை. உங்க பொண்ணு காணாம போன அண்ணனை தேட சொன்னா உங்களை எங்க வச்சிருக்குன்னு தேடிட்டு இருக்கா. உங்க பையனை நான் கண்டுபிடிப்பேன். உங்க 4 பேரையும் ஒன்னா சேர்த்து கொன்றுவேன்.